குட் மார்னிங் மா. அம்மா, உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. சிவா சார் இப்பெல்லாம் ரொம்ப பிஸி. நான் தான் உங்களை பார்க்கறதுக்காக வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தேன். அதுவும் சரி, உன்னை பார்க்க போறேன்னு சொன்னதுனாலதான் வந்தாருமா. எனக்காக வெளியே போலான்னு சொன்னா கண்டிப்பா வந்திருக்க மாட்டாரு. மா, அப்படிலாம் இல்லம்மா. உங்க பொண்ணுதான் டெய்லி உங்களை பார்க்க வரும்போது என்னை விட்டுட்டு வந்துடுறா. நானும் அம்மா பொண்ணுக்குள்ள நிறைய பர்சனல் இருக்கும். சரி, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா விட்டுட்டேன். மா, இன்னைக்கு கூட நான் தான் உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி இவளை கூட்டிட்டு வந்தேன். இவெல்லாம் உன்னை என்ன கூப்பிடல. அம்மா நம்மள பாக்குறாங்க. நாம பேசுறதுக்கு ரியாக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, அம்மா அப்பப்போ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு. சிவா, அன்னைக்கு கரெக்டா என்னோட பழைய வீட்டை தேடி கண்டுபிடிச்சு போய் நின்னாங்க பாருங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? Let me try again. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ. யாரு? வருங்கால எம்எல்ஏவும் சங்கரியின் புருஷனுமான திரு உதய பெருமாள் தானே? லைன்ல இருக்கீங்களா இல்லையா? ஹலோ. ஹலோ. லைன்ல தான் இருக்கீங்க போல் இருக்கு. ஏதாவது பேசுங்க. ஏய், யார் நீ? என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் யாருன்னே தெரியாது, ஆனா நான் உளறேன்னு மட்டும் தெரியுதா? என்ன சார், உண்மையை சொன்ன உடனே பதறுதா? வருங்கால எம்எல்ஏ, மக்கள் பிரச்சனை தீர்க்க போற நீங்களே இப்படி பயப்படலாமா? உங்களை நம்பி ஜனங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? ஹஸ்பண்ட் ஆஃப் சங்கரி, ஏதாவது பேசுங்க. பாரு, மரியாதையா நீ யாருன்னு சொல்லு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீங்களும் உங்க குடும்பமும் எனக்கு எதிரின்னு ஆயிடுச்சு. அப்போ எதிரியுடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது தானா நடக்கும் மிஸ்டர் உதய பெருமாள். பார்த்து பண்ணுங்க. நான் வச்சுட்டுமா? ரைட். சங்கரி புருஷன் உதய பெருமாள்னு சொன்னதை ஊர் ஃபுல்லா போஸ்டரா அடிச்சு ஒட்டுவேன். ஐயோ, சித்தப்பா 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 சித்தப்பா, என்னாச்சு சித்தப்பா? உடம்புக்கு என்ன சித்தப்பா? ஒரு நிமிஷம் இருங்க. சித்தப்பா சித்தப்பா, தண்ணி குடிங்க குடிங்க. ஓகே சித்தப்பா. என்ன சித்தப்பா, ஹாஸ்பிட்டல் போலாமா சித்தப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பா, சொன்னா கேளுங்க. வாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, எப்பவும் போலதான். நான் சித்தப்பா, பாத்துக்கிறேன். அது விடுமா.
ரெஸ்டாரண்ட்ல தான் லொகேஷன் காட்டுது. ஸ்கூலுக்கு போறதா போய் சொல்லிட்டு 2 பேரும் இங்க தான் வந்திருக்காங்க. ரித்திகா, இது நம்ம கபிலனோட கார் தானே? ஆமாத்த. அவர் இங்க என்ன பண்றாரு? கபிலா, எல்லாம் புரிஞ்சது இல்ல. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் பொறுமையாலாம் இருக்க மாட்டேன். நான் கண்டிப்பா என் அப்பாட்ட பேசுறேன் வரமா. நீ கிளம்பு, மற்றதை போன்ல பேசலாம். அத்தை, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம இந்த சிவாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இவர் என்ன இங்க இருக்காரு? நீ அந்த போனை சிவாவோட பைக்ல தானே வச்சேன்னு சொன்ன? ஆமா அத்தை. அத்தை, போனு போனு இங்க பாருங்க. சோ இறந்து போன மினிஸ்டரோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே இந்திராணி அண்ணி வெளியில கொண்டு வரதுக்கான ஏற்பாட்டுல இறங்கிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் வர்மாவோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்ச நாளைக்கு பெருசா தெரியாது. ஆனா அதனால நம்ம அசால்ட்டா இருந்துடவும் கூடாது. இந்த டைமை யூஸ் பண்ணி வர்மாவை எப்படியாவது புடிச்சாகணும். நம்ம டீம் ஆல்ரெடி கபிலனை எனி டைம் ட்ரேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைச்சதுன்னா நம்ம வர்மாவை பிடிச்சிடலாம். சிவா சார், என்ன இது புதுசா காப்பெல்லாம் போட்டிருக்கீங்க? இத எப்ப வாங்குனீங்க? இல்ல, இத நான் வாங்கல. நீங்க வாங்கலையா? அப்போ அயலி மேம் நீங்க பிரசன்ட் பண்ணீங்களா? நானும் வாங்கல. இது எப்படி இவர் கைக்கு வந்துச்சு, யாரு போட்டு விட்டாங்கன்னே தெரியல. ஆமா, நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்து பார்த்தா என் கையில இந்த காப்பு இருந்துச்சு. எனக்கும் இது எப்படி வந்துச்சுன்னே புரியல. ஹாய் காய்ஸ். ஹாய் ஹாய் சிவா. ஹாய் ரேஷ்மா. ஹாய். ஹாய். ஏடி மேம், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன எல்லாரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க போல?